உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அனாசைக்ளஸ் பைரீத்திரம் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது அக்கரக்காரம் என்று தமிழிலேயும் வடமொழி பெயரையும் பெற்றிருக்கிறது. நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த அக்கரக்காரம் வேர் வாங்கி 1 கிராம் அளவுக்கு துண்டு, 1 முதல் 2 கிராம் அளவுக்கு ஒரு துண்டாக எடுத்து வாயிலே இட்டு சுவைத்து வருகின்ற நிலையிலே பல்வலியை போக்கக்கூடியதாக இது அமையும். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், சியாலகோ என்கின்ற வகையிலே எச்சில் சுரப்பியாகவும் இது பயன் தருகிறது. பல்வலியை போக்குகிறது, ஈறு வீக்கத்தை தடுக்கிறது, டான்சில் என்று சொல்லக்கூடிய தொண்டை வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. வாதத்தினாலே ஏற்பட்ட நாக்கை அசைக்க முடியாத நிலை, திரும்பாத நிலையிலே இந்த அக்கரக்கார வேரை வாயிலிட்டு சுவைப்பதனாலே இந்த நாவையும் நன்கு சுழற்றக்கூடிய ஒரு தன்மை வரும், பேச்சும் நன்றாக வரும், அறிவு திறனும் அதிகரிக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சரக்கா இண்டிகா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது அசோக மரம். இந்த அசோக மரப்பட்டை நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த அசோக மரப்பட்டையை வாங்கி சுத்திகரித்து சோறுணித்து வைத்து கொண்டு அதற்கு சமமாக மாதுளம் பழத்தினுடைய மேற்புற தோல், மாதுளம் ஓடு என்று கூட சொல்லுவார்கள், மாதுளம் தோலும் இந்த அசோக மரப்பட்டை சூரணமும் இரண்டையும் சம அளவு கலந்து வைத்து கொண்டு வெறுகடி அளவு அந்தி சந்தி 2 வேளை தேனோடோ அல்லது பாலோடோ பருகி வருகின்ற நிலையிலே அதிகமான உதிரப்போக்கு, இந்த பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே மெனோரேஜியா என்கின்ற அதிக உதிரப்போக்கு, வயிற்று வலி, செரிமானமாகாத வயிற்று வலி, பெண்களுடைய லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கு, அடிவயிற்று வலி, இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் பெண் மலடு என்று சொல்லுகின்ற ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்கின்ற நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு கருப்பைக்கு இது பலம் தருகிறது. முறையற்ற மாதவிலக்கை முறை செய்கிறது. பெண் மலடு என்கின்ற நிலையிலே இருந்து மாற்றி பெண்களுக்கு பிள்ளைப்பேறு தரக்கூடிய ஒரு மருந்தாக இந்த அசோக மரப்பட்டையும் மாதுளம் பழத்தோலும் விளங்கும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நாம் நாகரீக உலகத்திலே எண்ணெய் தேய்த்து குளிப்பது, அதாவது சனி நீராடு என்று தமிழிலே சொல்லுவார்கள். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து கண்களுக்கு சொட்டுக்கள் விட்டு கண்களுக்கு எண்ணெய் விடுவார்கள், காதிலே எண்ணெய் விடுவார்கள் நல்லெண்ணெயை, தலையிலே நன்றாக தேய்த்து உடல் முழுவதும் நன்றாக மசாஜ் செய்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைத்து குளித்தார்கள். அப்பொழுது இந்த டேண்ட்ரஃப் என்று சொல்லுகின்ற தலை பொடுகு அவர்களுக்கு இல்லை. சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய தீராத நோய் என்று நவீன மருத்துவம் சொல்லுகிறதே, அந்த நோயும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய தோல் நன்கு வனப்பாக, பளபளப்பாக, ஆரோக்கியமாக இருந்தது. அதற்கு காரணம் அவர்கள் ஷாம்பு போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தவில்லை. சிகைக்காய் என்று சொல்லக்கூடிய அகேசியா கோன்சினா என்று சொல்லப்பெறுவது சீயக்காய் என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள். சிகைக்காய், சிகை என்று சொல்லுகின்ற பொழுது தலைமுடியை குறிக்கின்ற வார்த்தையாகும்.
இந்த தலைமுடியை சுத்தப்படுத்துவதற்கு நாம் இதை பயன்படுத்துகின்றோம். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை வெளிப்புறமாக பயன்படுத்துகின்ற பொழுது இது பயன் தருகிறது. இதிலே 100க்கு அதிகமான விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. அதாவது திராட்சையிலே இருக்கின்ற விட்டமின் சியை விட 100 மடங்கு அதிகமான விட்டமின் சி செறிந்ததாக இது விளங்குவதனாலே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக தோலிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட விட்டமின் ஏ, சி, கே அதிகமாக இதில் இருக்கின்றது. இதில் அழுக்கு குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவதனாலே நம் முன்னோர்கள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு சீயக்காயை போட்டு குளித்தார்கள். சீயக்காயோடு சாதம் வடித்த கஞ்சி, இரவிலே சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரை வைத்திருந்து காலையிலே அதனோடு சீயக்காயையும் சிறிது வெந்தயத்தையும் கலந்து மாதர்கள் தலைக்கு குளித்து வந்தார்கள். அந்த காலத்திலே அவர்களுக்கு 6 அடி கூந்தல் இருந்தது. இந்த 6 அடி கூந்தல் என்பது தரையிலே படக்கூடிய அளவுக்கு கூந்தல் வளம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, தோல் நலம் இருந்தது. இப்பொழுது அந்த கூந்தல் 1/2 அடி என்கின்ற அளவுக்கு மாறி போனதற்கு காரணம் நம்முடைய நாகரிகம்தான். பழமையை நாம் மறந்து விட்டோம். சீயக்காயை நாம் சீண்டுவதில்லை என்கின்ற நிலைதான். இந்த சீயக்காயை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளித்து வருவதனாலே தலை பொடுகு போகிறது, தலைமுடி ஆரோக்கியம் பெறுகிறது, உடலிலே இருக்கின்ற துர்நாற்றம், வியர்வை, ஓடர் என்று சொல்லுகின்ற வியர்வையை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது உள்ளுக்கு சிறிதளவாக கொடுக்கின்ற பொழுது சுத்தமான சீயக்காய் தூளை வெறு கடி அளவு காலையிலே நீராகாரத்தோடு, அதாவது பழைய அமுது நீரோடு கலந்து கொடுக்கின்ற பொழுது 2-3 முறைகள் வயிற்றுப்போக்கை உண்டு பண்ணி வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடியதாக விளங்கும். ஒரு பர்கேட்டிவ் என்கின்ற வகையிலே இது பயன் தரும். உள்ளே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாகவும் செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாகவும் ஒரு டைஜஸ்டிவ் ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் இது பயன் தரும். மாதத்திலே 1-2 வாரங்கள் நாம் இதை பயன்படுத்துவதிலே தவறில்லை. இதனுடைய சூர்ணத்தை நீரிலிட்டு காய்ச்சி கழுவுவதனாலே புண்களை வெகு சீக்கிரத்திலே ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாக இது திகழ்கிறது. இந்த சீயக்காய் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சீயக்காயோட மருத்துவ குணங்கள் என்ன, சீயக்காயை பயன்படுத்தி நாம் எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பதற்கான ஒரு ஷாம்பு வீட்டில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சீயக்காய், பூவந்தி கொட்டை, அலசி விதை. ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக நீர் விட்டுட்டு இந்த நீரை கொதிக்க வச்சிடலாம். நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருந்ததுன்னா இந்த அரிசி விதைக்கு பதில் அந்த கஞ்சி தண்ணியை பயன்படுத்தலாம். அது இல்லாத போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அரிசி விதையை நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த குழகுழப்பான நீரை நம்ம வடித்து எடுத்துக்கணும். சீயக்காய் மற்றும் பூவந்திக்காய் இவை இரண்டுமே நம்ம முழுமையாக அப்படியே எடுத்து இங்கே ஊற வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சீயக்காய் பொடி போட்டு குளிக்கும் பொழுது, குறிப்பாக அலர்ஜி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சீயக்காய் பொடி குளிப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான கண் எரிச்சல், தும்மல், மூக்கடைப்பு, மூக்கு சிவந்து போதல் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே உண்டாகும். மூக்கிலிருந்து நீர் வடிதல் உண்டாகும். அப்படி இருக்கிறவங்க இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த சீயக்காயை முழுமையாக எப்படி ஊற வச்சிடணும். அதே போல் பூவந்திக்காயை நம்ம ஊற வச்சோம்னா இப்படி தோல் தனியாக வந்துடும், கொட்டை தனியாக வந்துடும். இந்த உள்ளே இருக்கக்கூடிய கொட்டைகளெல்லாம் நம்ம நீக்கிடணும். இந்த பூவந்திக்காயை ஊற வச்சோம்னா இதை பிரித்து எடுத்தோம்னா உள்ளே இருந்து கொட்டைகளை எடுத்துடணும் தனியாக. இந்த தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தோல் தனியாக, கொட்டை தனியாக எடுத்துடணும். இந்த கொட்டையோடு நம்ம மிக்சியில் இட்டு அரைச்சோம்னா அது சரியாக அரைப்படாது. அதனால் கொட்டைகளை நம்ம தனியாக நீக்கிடணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த சீயக்காய் மற்றும் பூவந்திக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம ஊற வச்சுருக்க அதே தண்ணீர் விட்டு அரைக்கலாம்.
நல்லா நம்ம இதை ஓவர் நைட் சோக் பண்ணிட்டோம்னா, ஒரு இரவு முழுக்க ஊற வச்சிட்டோம்னா நல்லா குழகுழன்னு ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே கூட அதை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி அதோட கஞ்சி தண்ணி மிக்ஸ் பண்ணி தலை குளிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். இதை நல்லா அரைச்சிட்டோம்னா நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வடிகட்டிக்கலாம். நம்ம இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்டோட அரிசி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருந்ததுன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி விதையை இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி இப்போது சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிடும், குழகுழப்பு தன்மை அதிகமாகிடும். இப்போவே இது குழகுழன்னு கஞ்சி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வடிகட்டி அதோட சேர்த்துடலாம். இந்த அரிசி விதையில பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய, குறிப்பாக கூந்தலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3 போன்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த குழகுழன்னு இருக்கக்கூடிய இந்த தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷாம்பு தயாராகிடுச்சு. இதை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது, குறிப்பாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும்பொழுது இதை பயன்படுத்தினோம்னா அந்த எண்ணெயோட பிசுபிசுப்பு தன்மை நமக்கு தலையில் இல்லாமல் நல்லா முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாமே போகும். நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். அதே போல் இது தலை குளிப்பதற்கு மட்டும் இல்லாமல் தோல் நோய் உள்ளவர்கள் குளிப்பதற்காகவும் உடல் மேலுக்கு குளிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணும்பொழுது நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்பொழுது நமக்கு கையிலலாம் வெடிப்பு ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உள்ளங்கையில் அதிகப்படியான வெடிப்பு, வலி போன்ற பிரச்சனைகள், ஸ்கின் ட்ரை ஆகிறது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அந்த பாத்திரங்களை கழுவுவதற்காகவும் இதை பயன்படுத்தும் பொழுது கையில் பாதிப்புகள் எதுவும் வராமல் இருக்கும். உள்ளங்கையில் தோல் நோயோ அரிப்போ ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாவோ இது செயல்படும். அன்பான நேயர்களே, அக்கேசியா கொன்சினா என்று சொல்லக்கூடிய சிகைக்காய், சீயக்காய் என்று கூட சொல்லுவார்கள். இது தெலுங்கு பாஷையிலே கூட சீயக்காய் என்று தான் பெயர் இதற்கு. இது அழுக்குகளை வெளித்தள்ளக்கூடியது, குறிப்பாக எண்ணெய் பிசுபிசுப்பு இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. அதோடு கூட புண்களை ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை உடையதாக விளங்குகிறது. த கேன்சரஸ் ஊண்டு என்று சொல்லக்கூடிய புற்றுனாலே ஏற்படக்கூடிய புண்களை கூட இதனுடைய தீநீர் என்பது ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது தலைக்கு தேய்த்து குளிக்கின்ற பொழுது எண்ணெய் பிசுபிசுக்கை போக்குவது மட்டுமல்லாமல் தலைமுடியை மென்மையாக, பட்டு போல அடர்த்தியாக, கருமையாக வைத்து கொள்வதற்கு விளங்குகிறது. தலை ஆரோக்கியத்துக்கு இது பயன் தருகிறது. இதனோடு இந்த சோப் நட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். பூந்தி கொட்டை, பூவந்தி கொட்டை என்று கூட இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இதை ஊற வைத்து நாம் மிக்சியில் இட்டு அரைத்து எடுக்கின்ற நீரிலே நிறைய நுரை வரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த சீயக்காயிலே நுரை இருக்காது. இந்த பூவந்தி கொட்டை சேர்க்கின்ற பொழுது நவீன ஷாம்புகளைப் போல, சோப்புகளைப் போல நுரை வரக்கூடிய தன்மை உடையது. அதோடு கூட இந்த பூவந்தி கொட்டையும் சீயக்காயை போல ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே தலைக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக, பொடுகு போன்றவற்றை போக்கக்கூடியதாக, தலைமுடியை அதிகமாக வளரச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் என்று சொல்வார்கள், அதாவது உதவி மருந்தாக ஃப்ளாக்ஸீடு என்று சொல்லக்கூடிய அலிசி விதை. இந்த அலிசி விதையை நாம் வாங்கி அதை கஞ்சி தண்ணீர் போல கொதிக்க வைத்து அதனுடைய நீரை எடுத்து இங்கே சேர்த்திருக்கின்றோம். சீயக்காய் அதனுடைய தீநீர், பூவந்தி கொட்டை அதனுடைய சத்துவம், அதனோடு அலிசி விதை கொதிக்க வைத்த நீர், இவற்றை சேர்த்து இங்கே வைத்திருக்கின்றோம். இதை ஒரு முறை இருமுறை தலைக்கு போட்டு குளிப்பதனாலே எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்களுக்கு தலையிலே இருக்கின்ற எண்ணெய் பிசுபிசுக்கு போக்குவதற்கு ஒரு ஷாம்பை போல, ஷாம்பை விட ஒரு நலம் தருகின்ற ஒரு மருந்தாக இது விளங்கும். இந்த சீயக்காயை
நாம் எளிதாக சாதாரணமாக 2 முறை வாரத்திலே 2 முறை வெறுக்கடி அளவு சுத்தமான சீயக்காய் எடுத்து நீராகாரத்தோடு சாப்பிடுகின்ற பொழுது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. ஒரு மைல்டு பர்கேட்டிவ் என்கின்ற வகையிலே 2-3 முறை அது வயிற்றை கழிக்கச் செய்து வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த சீயக்காய் உள்மருந்தாக நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட உடல் வலியை போக்கக்கூடியதாக, காய்ச்சலை தணிக்கக்கூடியதாகவும் இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, நவீன ஷாம்புகளுக்கு பதிலாக பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான ஒரு ஷாம்பாக இன்று நாம் சீயக்காய், பூவந்தி கொட்டை, அதனோடு அலிசி விதையை நாம் பார்த்திருக்கின்றோம். பொதுவாக இந்த பூவந்தி கொட்டையை நகை தயாரிப்பாளர்கள் நகையை சுத்தம் செய்வதற்காக, வெள்ளியாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும், அவர்கள் ஒரு பேஷன் என்று சொல்லுகின்ற ஒரு பாத்திரத்திலே இந்த பூவந்தி கொட்டையை ஊற வைத்து அதனாலே தூரிகை கொண்டு நகைகளை நன்கு பாலிஷ் செய்வது நாம் பார்த்திருப்போம். இது அழுக்குகளை நீக்கக்கூடியது. இடுக்குகளிலே இருக்கின்ற அழுக்குகளை வெளித்தள்ளி நகைகளுக்கு நல்ல பளிச்சிடும்படியான ஒரு நிலையை கொடுப்பது போல இது நாம் தலைக்கு பயன்படுத்துகின்ற பொழுது தலையை கூட நகையை போல ஒரு அழகான ஒரு பாலிஷிங் என்று சொல்வார்கள், பளிச்சிட செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, சீயக்காய், பூவந்தி கொட்டை, இந்த ஃப்ளாக்ஸீட் என்று சொல்லுகின்ற அலிசி விதை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.